தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 21:7. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமான சம்பவங்கள், அதாவது உயிர்த்தெழுந்த 40 நாட்கள் நடந்த சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வேதத்துல பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல மிகவும் பிரதானமானதாக கருதப்படுவது ஆண்டவருடைய இந்த 3வது தரிசனம். 3வது முறையாக சீஷர்களுக்கு அவர் தரிசனமானது. இது திபேரியா கடற்கரையில நடந்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த 3வது தரிசனத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, முதல் தரிசனத்துல சீஷர்கள் எல்லாம் 10 பேர் கூடி இருக்கும் பொழுது இயேசுவானவர் வந்தாரு. அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிச்சுட்டு அவர் போயிட்டாரு. அப்ப நம்ம இவர் இல்லை, தோமா இல்லை. பிறகு அதுக்கு அடுத்தது 2வது முறையாக அதுல இருந்து ஒரு 8 நாள் கழிச்சு தோமா அவனுடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்தவராக அவனுடைய சந்தேகத்தை மாற்றும்படி ஆண்டவர் அவனுக்காக 2வது முறை தரிசனமாகிறார். அதுக்கு பிறகு அவனுக்கெல்லாம் காட்டிட்டு அவனோட பேசிட்டு, நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். இப்போ அதை தொடர்ந்து 3வது முறையாக ஆண்டவர் தரிசனமாகிறார். அப்படி தரிசனமாகக்கூடிய இந்த நிகழ்வு அதுக்கு அடுத்த வரக்கூடிய அந்த வாரத்தில் நடந்தது. சரியாக எந்த நாளில் நடந்தது அப்படின்றது அங்கே சொல்லப்படலை. ஆனால் அதுக்கு அடுத்த வரக்கூடிய நாட்களில் அது நடந்ததாக பார்க்கிறோம். அப்படி நடக்கும்போது என்ன ஒரு சூழ்நிலை அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாருன்னு எல்லா சீஷர்களுக்கும் தெரியுது. அவங்களுக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது, அதாவது அவருடைய மரணத்துக்கு முன்பதாக சொன்ன காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனாலும் இப்போ அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியலை. அவர் ஏற்கனவே சொன்னார், நீங்கள் பூமி எங்கும் போனோம், இப்போ நீங்கள் இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போங்கன்னு எல்லாமே முன்னாடியே ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறார். உங்களை நான் மனுஷங்களை பிடிக்கிறவர்களா மாற்றுவேன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இப்போ அவங்களுக்கு இந்த காரியத்தை செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு திராணி இல்லாதவர்களாக, ஊக்கமற்றவர்களாக இருக்கிறாங்க. நம்பர் 1, அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. என்ன நம்பிக்கை அப்படின்னா, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிற ராஜா இப்ப எங்க கூடவே இல்லை. ஃபர்ஸ்ட் திங், முதல்ல இயேசு கிறிஸ்து எங்க கூடவே இருந்தாரு, இப்ப அவர் எங்க கூட இல்லை. மரித்து அவர் உயிரோடு எழுந்துட்டாரு. ஆனா அவர் சீக்கிரத்தில் என்ன பண்ண போறாருன்னா, எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அவர் இப்ப எங்க கூடவே இல்லை அப்படின்ற அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, அவருடைய பிரசன்னம் நம்மளோட தான் இருக்கிறது, தேவன் ஆவியா இருக்கிறாரு, அவர் எப்பொழுதுமே நம்மளோட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடையாது. அதுக்கு அடுத்ததா கர்த்தர் இப்ப அவங்களுக்கு ஒரு என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். கர்த்தர் ஒரு மிஷன் கொடுக்கிறார்னா அதற்கான ப்ரொவிஷனையும் ஆண்டவரே சப்ளை பண்ணுவார். எப்பவுமே ரொம்ப நமக்கு தெரியணும், கர்த்தருடைய வேலையை செய்யறவங்களை ஆண்டவர் சும்மா விடவே மாட்டார். ஆண்டவர் அவங்கள எப்பவுமே பட்னியெல்லாம் வைக்கவே மாட்டார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, 2 பேரா சீஷர்களை அனுப்புறார். சீஷர்களை அனுப்பும் போதே
அவங்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்புனது என்னடானா மணி பர்ஸ்லாம் எடுத்துன்னு போவாதீங்கன்றார். வழிக்கு பையெல்லாம் எடுத்துட்டு போவாத, மணி பர்ஸ்லாம் வேணாம். ஏன்னா இவன் நம்ம ஆளுங்களை பற்றி தெரியும். ஏன்னா கேட்கும் போதே ஒன்று பார்சல் அப்படின்னு சொல்லிடுவான். சாப்பாடு கொடுத்தா நைட்டுக்கும் பார்சல் பண்ணிக்கிற ஆட்கள் நம்முடைய ஆட்கள்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அதெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா உன் தேவை என்னன்றதை நான் அறிவேன், உன் தேவையை நான் என்ன பண்ணுவேன், சந்திப்பன்றது தேவனுக்கு தெரிஞ்சதுனால அவங்கள 2 பேரை அனுப்புனாரு. அனுப்பிட்டு அவங்க ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது கேட்டாரு, உங்களுக்கு ஏதாவது குறைவா இருந்ததா அப்படின்னு கேட்டாரு. அவங்க சொன்னாங்க, இல்ல ஒன்றும் குறையல எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தேவன் ஒருத்தனை அனுப்புனா அவங்களுக்கு ஒண்ணுமே குறையாது. கர்த்தருடைய தேவைகளை பூரணமா சந்திப்பார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சில நேரத்தில் கிறிஸ்துவ நிமித்தம், ஊழியத்து நிமித்தம் சில பாடுகளை தேவ மனுஷர்கள் அனுபவிப்பது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக அவங்க கருதுனாங்க அந்த நாட்கள்ல. அப்போஸ்தலனாகிய பவுல்லாம் அதை குறித்து எழுதும் பொழுது, நாங்கள் பசியிலும் நிர்வாணத்திலும் கண் விழிப்புகளிலும் அநேகந்தரம் உபவாசங்கள்லேயும் இருந்தோம்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அதெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தமாக, ஊழியத்து நிமித்தமாக சில நேரங்களில் அப்படிப்பட்ட பாடுகளை நாம மனம் வந்து ஏற்றுக்கொள்வது, அப்படிப்பட்ட பாடுகளை, அப்படிப்பட்ட சிலுவையை நாம சகிப்பது. மற்றபடி தேவனே அவங்களை அப்படி பட்டினியாத்தான் போடணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறதில்லை. அப்படி நாம மனம் வந்து சில காரியங்களை சகிக்க வேண்டியது இருக்கு. அப்ப தேவன் எனக்கு கொடுக்கறத, அதாவது அது எப்படி அப்படின்னா, இப்ப தேவன் எனக்கு கொடுக்கிறாருன்னா, எனக்கு 3 வேளை சாப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா 2 வேளை சாப்பாட்டை 2 பேருக்கு கொடுத்துட்டு 1 வேளை சாப்பாட்டை நான் சாப்பிட்டு 2 வேளை பட்னியா இருக்கிறது கிறிஸ்துவின் நிமித்தம் நான் அனுபவிக்கிற பாடு. இது கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கிறதுனால நான் சகிக்கிற பாடு, நான் சுமக்கிற சிலுவை. இப்படித்தான் அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள்லாம் செஞ்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களை வேதனைப்படுத்தல, அவங்களை தங்களுக்குரிய எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக கொடுத்தது நிமித்தமாக பசியா இருந்தாங்களே தவிர, தன்னிடத்துல வந்த பணங்களை, தன்னிடத்துல தேவன் கொடுத்த சகல நன்மைகளையும் அவங்க சொத்து பத்தெல்லாம் வித்து மக்களுக்கு கொடுத்து அவங்க பாடுகளை அனுபவித்தாங்க. அப்படித்தான் பாடு அனுபவிச்சாங்களே தவிர மற்றபடி தேவன் அவர்களை குறைவாக வைக்கவில்லை என்பதை நாம கவனத்தில் கொள்ளணும். சரி, அப்ப தேவைகள்லாம் அந்த நாட்களில் சந்திக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா கையில காசு இல்லை, பேதுருக்கு கையில காசு இல்லை, ஃபேமிலி இருக்கு, சீஷர்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்கு, குடும்பங்கள் இருக்குது. நாளைக்கு தேவைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் எங்களை மீட்டு ரட்சிக்கிற ராஜா எங்களோடு கூட இல்லை. 2வது எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படலை. 3வது இப்ப போய் இயேசுதான் கிறிஸ்து அல்லது அவர்தான் தேவன் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணா இப்போ ஒரு பயம். என்ன பயம்னா, அங்க ஆளுகை செய்கிற ரோம அரசாங்கம் அவங்களை கைது செய்யும். இயேசுவோடு கூட இருந்தவங்களை, அவங்களுடைய விருப்பமே என்னன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை அழிக்கணும் அப்படின்றது தான். ஆக கிறிஸ்துவையும் கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்களையும் பிடித்து சிறையில் அடைப்பது, சிறைச்சேதம் பண்ணுவது என்பது அவருடைய ஒரு பிரியமான காரியமா இருந்தது. அன்றைக்கு இருந்த யூத ஆசாரியர்களுக்கும் அன்றைக்கு இருந்த ரோம போர்ச்சவர்களுக்கும் அது ஒரு பெரிய விருப்பமான காரியமா இருந்தது. ஆகவே இப்ப வெளியே போய் ஊழியெல்லாம் செய்ய முடியாது, இயேசு உயிர் தெழுந்துட்டார்னு பிரசங்கிக்க முடியாது. அப்படி ஒரு பயமான ஒரு சூழ்நிலை. 4வதாக பேதுருவுக்கு இன்னொரு குற்ற உணர்ச்சி இருக்கு, கில்ட்டி கான்சியஸ். என்ன குற்ற உணர்ச்சினா, இந்த இயேசுவோடு கூட 3 வருஷம் வாழ்ந்து உண்டு உறங்கி ஒன்னாவே நடந்து அவருடைய சத்திய வசனத்தெல்லாம் கேட்டு சிறப்பான வெளிப்பாடுகள் எல்லாம் பெற்று ஆண்டவர் கேட்கிறார். எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, பந்தி வச்சாரு, ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க. அப்ப சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, உபதேசம் பண்ண உடனே ஜனங்கள்லாம் போயிட்டாங்க, இவருடைய உபதேசம் ரொம்ப கடினமா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு சீஷர்களை பார்த்து, என்னப்பா நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். பேதுரு சொல்றார், எங்கேயா போவோம் நாங்க, நித்திய ஜீவ வசனங்கள் உங்ககிட்ட தான் இருக்கு, வாழ்வழிக்கக்கூடிய வசனங்கள் உங்ககிட்ட தான் இருக்கு, உங்களை விட்டு நாங்க எங்க போவோம், அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றார். பிறகு சீஷர்களோடு பந்தி இருக்கிறார். கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி பஸ்கா புசிக்கிறார். பஸ்கா புசிக்கும் பொழுது பேதுருக்கு எல்லார்கிட்டையும் சொல்றார், நீங்க சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதபடிக்கு விழித்திருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் மனுஷகுமாரன் தனக்கு சொல்லி இருக்கிறபடி அவர் போகிறார்னு சொன்ன உடனே, நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரடைவீர்கள், மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சுதறடிக்கப்படும் என்கிற வாக்கு தத்துவம் நிறைவேறும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல நம்ம ஆளு பேதுரு உடனே வேகமா சொல்றாரு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் நடக்காது, யாரு உங்களை மறுதளிச்சாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன், யார் உங்களை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன், மறிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் உங்களோட மறிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற ஆள். அப்படி சொன்னாரு.
சூழ்நிலைகள் மாறும்போது, சமய சந்தர்ப்பம் மாறும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவ்வளோ அவர் சும்மா பொய்யாலாம் சொல்லலை, உண்மையாத்தான் சொன்னார். ஆனா சமய சந்தர்ப்பம் மாறும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அங்க நெருப்பு மூட்டி இருக்கிறது. அங்க போய் அந்த வேலைக்காரி கேட்கிறா, நீ இயேசு கிறிஸ்துவோட இருந்தவன் தானே அப்படின்னு சொன்னா, இப்ப அவருக்கு என்ன வந்துருச்சுன்னா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டார். எனக்கு தெரியாது, இயேசுவை யாருன்னு தெரியாது, அவரை நான் அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு, அறியேன்னு சொல்றது மாத்திரமல்ல, இப்ப சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டார். இயேசுவையே சபிக்கிறார், திட்டுறார். அவங்களோட கூட சேர்ந்து, அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்துக்கிட்டு இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் என்ன பண்றாருன்னா, பிறகு போய் மனம் கசந்து அழறார். மனம் கசந்து அழுத பிறகு, ஆனாலும் அழுதுட்டாலும் அந்த ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருந்துகிட்டு இருக்குது, ஒருக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருக்கு. ஐயோ ஆண்டவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேனே, நேற்று வரைக்கும் நான் அவருக்காக மறிக்கவும் ஆயத்தமா இருந்தேன், ஆனா இன்னைக்கு அவர் யாருன்னே தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற மனசாட்சியோட இருக்கிறார். ஆக ஐந்தாவது இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த கிறிஸ்துவமான ஆண்டவர் அவனை அழைக்கும் போது, இதெல்லாம் விட்டுட்டு வா, உன் வலையை விட்டுட்டு என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொன்னார். ஆனா எந்த வலையை விட்டுட்டு வந்தானோ, எந்த படகை கிறிஸ்துவுக்காக போட்டு வந்தானோ, அந்த வலைய அந்த படகை இப்ப மறுபடியும் கையில் எடுக்கிறதுக்கு அவனுடைய சிந்தை ஆயத்தமா இருக்கு. இந்த 5 காரணங்கள். அப்ப நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு நிலை, அரசாங்கத்துக்கு பயம், குற்றம் மனசாட்சி, பிறகு பின்வாங்கி போன நிலையில இருக்கிற இந்த பேதுருவை தேடி இயேசு வந்துட்டார். பிரைஸ் காட். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் நேசிக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பின்வாங்கி போனவனை, பின்மாற்றம் அடைந்தவனை பின்தொடர்ந்து தேடினவர் என்கிற தலைப்புல இன்றைக்கு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பின்மாற்றம் அடைந்தவனை பின்தொடர்ந்து தேடினவர் என்கிறதான தலைப்புல. அப்ப இப்படிப்பட்ட இருதயத்தோட அவன் என்ன பண்றான்னா, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, என் குடும்பத்தை நான் நடத்தணுமேன்னு சொல்லிட்டு என்னை அழைத்த கிறிஸ்துவுக்கு இப்ப நான் செவி கொடுப்பதை விட என் தேவையை சந்திக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, வேலைக்கு கிளம்புறான், வலையை எடுத்துக்கிட்டு படகு எடுத்துக்கிட்டு நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, இதுல கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க அதை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப விசேஷம் என்னன்னா, எல்லாம் பெரிய பெரிய சீஷர்கள் பாருங்க. அப்ப நான் வாசிக்கிறேன் 2வது வசனத்துல, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமா, இவருக்கு தான் ஆண்டவர் தரிசனம் கொடுத்து கையெல்லாம் போட்டு பார்த்துட்டார். அவ்வளோ உயிரோடு இருக்கிறார், நம்பிக்கை உள்ள ஆளும் இப்ப கூட இருக்கிறாரு. செபதேயுவின் குமாரர்கள் 2 பேர், கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேல், அவருடைய சீஷரில் வேறு 2 பேர். இந்த செபதேயுவின் குமாரரில் 2 பேர்னா அவங்க ரொம்ப, அவங்களுக்கு பேரு என்ன பேருனா, அவங்களுக்கு பேரு இடிமுழக்க மக்கள்னு பேரு. அப்பப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவாங்க, போல்டா பேசுவாங்க. இப்போ போல்டா பேசுற ஆட்கள்லாம் ஒடுங்கி போயிருக்கிறான், ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய ஆள்லாம் இப்போ உடஞ்சி போயிட்டான். செபதேயுவின் குமாரன் அண்ணன் தம்பி 2 பேரும், யோவானும் யாக்கோபும், அவங்க 2 பேர் தான். அதுல அவர் தான் இந்த நிருபத்தை எழுதுறாரு. அவர் பாருங்க, அவர் பேரை மென்ஷன் பண்ணலைங்க. சீமோன் பேதுரு, நாத்தான் வேலு, இதெல்லாம் தெளிவா எழுதிட்டு அவர் பேர் வரும்போது செபதேயுவின் குமாரர்கள்னு போட்டார் பாருங்க. எப்படி அதான் அவர் அங்க தன்னை, அது ஏன்னா பின்மாறி போயிருக்கும்ன்றதை எப்படி நம்ம சொல்றது, ஆனாலும் அதை சொல்றார் மறைக்காம ஒழிக்காம. அவரும் அங்க வந்துட்டார். இப்ப கூட்டத்துல சீமோன் பேதுரு சொல்றார், நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொன்னார் இவனை பார்த்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அது மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஆண்டவர் இவனை தெரிந்து கொள்ளும் பொழுது இவனை சபைக்கு ஒரு அஸ்திபார கல்லாக ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். இவன் மேலத்தான், இவனுக்கு கிடைச்ச இந்த வெளிப்பாட்டின் மேலத்தான் சபையை கட்டணும், இவனை சபைக்கு ஒரு பிரதானமான அப்போஸ்தலனாக வைக்கணும்ன்றது ஆண்டவருடைய விருப்பம். அப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் இன்றைக்கு என்ன பண்றானா, நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சீஷர்கள்லாம் சொல்றாங்க, நாங்களும் வருகிறோம். என்ன சொல்றாங்க? நாங்களும் வருகிறோம். நல்லா கவனிக்கணும். எப்பவுமே லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனிக்கணும். இதை என்னன்னா, உங்களை மக்கள் கவனிக்கிறார்கள், உங்களை மக்கள் பின்பற்றுகிறார்கள், நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை செய்ய அவர்களுடைய மனம் உற்சாகம் கொள்ளும். ஆகவே தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க, லீடர்ஸா இருக்கிறவங்க, சபையில ஊழியம் செய்யறவங்க, நீங்க கவனமா இருங்க. எந்த ஊழியத்தை செய்தாலும் சரி, மக்களுடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது, மக்களுடைய எண்ணங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். மற்றவர்களுக்கு முன்பதாக நடக்கிற நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை மற்றவர்கள் செய்வார்கள். அவங்க செய்து
அவங்க செய்து இடறுவதற்கு நீங்கள் ஒரு காலம் காரணமாயிராதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே நாங்களும் வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் வைத்திருப்பாரானால் ஒரு 10 பேருக்கு ஒரு லீடரா நீங்க இருப்பீங்கன்னா, ஒரு 10 சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுப்பீங்கன்னா, தயவு செய்து பி எ ரோல் மாடல். தயவு செய்து நீங்க ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் செய்கிறதை மக்கள் செய்ய விரும்புவார்கள். நான் செய்யறேன் நீ செய்யாத அப்படின்னு உலகத்தார் மாதிரி நீங்க சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. நான் செய்யறேன் நீ செய்யாதன்னு சொல்லல. நான் செய்கிறத நீங்க செய்யுங்கன்னு சொன்னாரு. பவுல் சொன்னாரு, நான் நடந்தபடியே நீங்க நடங்கன்னு சொல்றாரு. ஆக நீங்களும் நானும் இப்படித்தான் நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நான் என்ன செய்கிறேனோ அதை நீங்கள் செய்யுங்கள், என் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். இங்க பேதுருடைய அடிச்சுவடுகளை மற்ற சீஷர்களும் பின்பற்றாங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, மேயிற மாட்டை கெடுக்குமா மெனக்கெட்ட மாடு அப்படின்னு. அந்த மாதிரி மற்ற சீஷர்களையும் பின்மாற்றத்திற்குள்ள நடத்தக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு இப்ப பேதுரு போயிட்டாரு. எல்லாரும் மொத்தமா சேர்ந்து இப்ப மீன் பிடிக்க வலைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து தன்னை பார்க்க வந்த மரியாளை பார்த்து சொல்றார். மரியாள் வேகமா ஓடி வர்றா கல்லறைக்கு. எங்க வந்தா? கல்லறைக்கு வந்தாயா? கல்லறைக்கு வந்த உடனே இயேசு கிறிஸ்து இந்த மரியாளை பார்த்துட்டு, நல்லா எனக்கு ரொம்ப இதெல்லாம் எப்படி இந்த ஆண்டவர் இப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவ விடிய காலையில் இருட்டோட 2 மணிக்கு எழுந்தாலும் 3 மணிக்கு எழுந்தாலும் தெரியல, இருட்டோட எழுந்து அவளுக்கு அந்த அவருடைய சடலத்துக்கு சில வாசனை திரவியங்களை எல்லாம் போடும்படியாக, வெள்ளை போலம் கந்தவர்க்கத்தெல்லாம் போடும்படி இருட்டோட எழுந்து வர்றா. எழுந்து வந்து அவரை பார்த்த உடனே அவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா. அவளை தொடணும்னு நினைக்கும் போது அவர் சொல்றாரு, தொடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ போய் சொல்லு என் சீஷர்கள் கிட்ட நான் அவங்கள பார்க்கறதுக்கு கலிலேயாவுக்கு வரேன்னு. இந்த அம்மா பார்க்க வந்திருக்கிறா. பார்க்க வந்தவகிட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசலாம்ல. அவரு பார்க்க வந்தவளை விட்டுட்டு அவனுங்களை பார்க்கறதுக்கு போறேன்றாரு இவரு. மரியாதை இடத்துல நீங்களும் நானும் இருந்தா நல்லா கேட்டு போனோமோ. ஏன்பா உன்னை பார்க்கறதுக்கு நைட்டெல்லாம் நான் தூங்கலை, ஒரே அழுகையும் கம்பளையுமா உன்னை பார்க்கறதுக்கு நான் ஓடி வந்திருக்கிறேன். என்னை விட்டுட்டு நீ அவனுங்க எங்க தூங்கினுக்கிறானுங்கன்னு தெரியல. ஒருத்தன் ஓடினவன் தான். இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது, சபிச்சு சத்தியம் பண்ணிட்டு ஓடினாம்பார். இவனுங்களை பார்க்கறதுக்கு இவர் போறார். அங்க பார்க்க போய் அங்க அவனுங்களுக்கு காண்பிச்சுட்டு மனிதனுடைய மனச ஆண்டவர் ரொம்ப அழகா பிரதிபலிக்கிறார். எப்பவுமே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, உங்களை உண்மையா நேசிக்கிற ஆட்களை நீங்க அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. உங்களை யாரு ரொம்ப ஹர்ட் பண்றாங்களோ, உங்க இருதயத்தை யார் ரொம்ப காயப்படுத்துறாங்களோ, பாதிப்புக்குள்ளாக்குறாங்களோ, அவங்கள தான் நீங்க தொடர்ந்து தேடினே இருப்பீங்க. ஒரு தடவைலாம் அடி வாங்கினா நீங்க திருந்தவே மாட்டீங்க. ஒரு தடவைலாம் உங்க இருதயம் காயப்பட்டா உங்களுக்கு எல்லாம் உணர்வே வராது. நீங்க தொடர்ந்து போயிட்டே இருப்பீங்க, காயப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா இது இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் இருக்கிறார். ஏன்னா அவரும் மனுஷன் ஆயிட்டார் இல்லையா? அப்படி மனுஷனான உடனே அவனுங்களை தேடி போறார். அவனுங்களை தேடி போன உடனே அவனுங்க முதல் தடவை பார்த்தாலா திருந்தினானுங்களா? திருந்தலை. இந்த தோமாவுக்கிட்ட கையை காலெல்லாம் காட்டி விழாவெல்லாம் காட்டுறா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு விழாவெல்லாம் கையெல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் இவனுங்க மறுபடியும் கும்பல் சேர்ந்துன்னு என்ன பண்றானுங்க, நானு மீன் பிடிக்க போறானுங்களே இவனுங்களை என்ன பண்றது? நல்ல வேலை நம்ம ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் நம்ம ஊரை சேர்ந்தவர் கிடையாது, ஏன் கூட பழகல அவர், அதனால அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. நானா இருந்தேன், அப்பா போதண்டா சாமி உங்க சகவாசமே வேணான்னு ஓய்ச்சி கட்டு புதுசாவே நான் ஆரம்பிச்சிட்டோம். மறுபடியும் ஒரு 12 சீசர்களை 40 நாள் ட்ரைனிங் கொடுப்பேன் நான். உட்காந்து பா போயிட்டு வாங்கடா சாமிங்களா அப்படின்னு. ஆனா இவர் பாருங்க அவ்வளோ நல்லவர். என்ன பண்றாரு, அவனுங்களே தேடி போறாரு. மறுபடியும் தேடி போய், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை யோவான் 17ஆம் அதிகாரத்துல அவர் ஜெபிக்கிற ஜெபம், நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை. கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய மற்றபடி ஒருத்தனும் கெட்டு போல. ஆண்டவரே நீங்க பார்த்து எனக்கு தந்த ஆத்துமாக்கள்ல ஒருத்தரை கூட நான் இழக்கலப்பா அப்படின்னு சொல்லி அவர்களை சேர்த்து கொள்ளுகிற ஒரு இருதயம், தன்னை வேண்டாம் என்று சொல்லி விட்டு போகிற மக்களை
தன்னை யார் என்றே தெரியாது என்று சொல்லக்கூடிய மக்களை தேடி போய் நேசிக்கிறார். அவங்களை தேடி போயிட்டார், அவங்க இருக்கிற கரைக்கு போயிட்டார். இவங்க நம்ம ஆளுங்க நைட்டெல்லாம் மீன் பிடிக்கிறது, அவங்களுக்கு பழக்கமான விஷயமாச்சா? நைட்டெல்லாம் மீன் பிடிக்கிறது, நைட்டெல்லாம் மீன் பிடிச்சி பார்த்தா படகெல்லாம் ரொம்பிடுது. இப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு விடுறதில்லை, ஆனாலும் இந்த சின்ன சின்ன படகுல போய் மீனை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இதில் வேற ஒரே பெரிய பிரச்சனை வேற, வெளிநாட்டு படகுகள்லாம் வந்து மீன் பிடிச்சிருது அப்படின்னு. நம்ம ஊரில் ஒரு மாதம்தான் விட்டா மீன்கள்லாம் பெருகினால வெளிநாட்டுக்காரங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசி விட்டானுங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனை போயிடுது. சரி, போய் தொலைட்டோம். நம்ம ஆளுங்க மீன் பிடிக்க போகிறாங்க. மீன் பிடிக்க போனால் நைட்டெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, கிடைக்காது. ஏன்னா அவங்களுடைய இருதயம் இப்போ தேவனோடு ஒன்றித்தில்லை. தேவ பிரசன்னம் இல்லாத வாழ்க்கையில், தேவனுடைய சமூகம் இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் ஒன்றுமே அகப்படாது என்பது தான் உண்மை. அதை தான் அங்கே அப்படி வாசிக்கிறோம் பாருங்க. என்னன்னா 21வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் என்ன பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று கூட பிடிக்கல. ஒரு மீன், ஒரு நெத்திலி கூட மாட்டல. சின்னதா எதுவும் ஒரு நண்டு எறா கூட மாட்டல. எதுவுமே கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ பிரசன்னம் இல்லாதவருடைய வாழ்க்கையில ஒன்றும் கிடைக்காது. இங்க பாருங்க, ஆண்டவர் அவர்களை தேடி வந்துட்டாரு. தேடி வந்துட்டு, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்கிறார். உடனே அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். ஒன்றுமில்லை. ஆண்டவர் இல்லைன்னா அந்த வாழ்க்கையில ஒன்றும் இருக்காது. சில நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஐயா ஒன்றும் இல்லையா, நாங்க வேலைக்கெல்லாம் போய் பார்த்துட்டோம், ட்ரை பண்ணிட்டோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க தேவ பிரசன்னத்தோட செயல்படுறதுக்கு பழகுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாரானால், தேவன் உங்களுடைய படகுல இருப்பாரானால் உங்களுடைய படகுகள் நிரம்பும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இங்க அவர் சொல்றாரு, ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் அகப்படலை அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்று, அதான் ரொம்ப முக்கியம். 4வது வசனத்துல விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பிள்ளைகள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் பசியாய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்த மாத்திரத்தில் இயேசுவானவர் அங்கே வந்து விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பசியாயிருக்கிறது ஆண்டோட விருப்பம் அல்ல, நீங்கள் குறைவுபட்டு இருக்கிறது ஆண்டோட விருப்பம் அல்ல. உன்னுடைய பசியை ஆற்றும்படி ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். உன் பசியை ஆற்ற, உன் தேவையை சந்திக்க, உன்னுடைய படகை நிரப்ப ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. நீ உன் படகு வெறுமையாய் இருக்கிறதை அவர் அறிவார், உன் வலைகள் வெறுமையாய் இருக்கிறதை அவர் அறிவார். உன்னுடைய வாழ்க்கையில குறைவுபட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நீ இருக்கிறாய் என்பதை தேவன் அறிவார். இந்த கால வேளையில நான் சொல்லுகிறேன், ஒன்றுமே இல்லாத உன்னுடைய படகை நிரப்புவதற்கு ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். பிரைஸ் காட். நல்லா கவனிங்க. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, என்னை தேடி என்னை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிற என் ஆண்டவரை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதாங்க முக்கியம். அவர்கள் அவரை அறியவில்லை. உன்னை தேடி வந்த இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்து கொண்டிருக்கிறாயா? அவர் கர்த்தர். அவரோடு 3.5 ஆண்டு காலம் இவர்கள் நெருங்கி நடந்திருக்கிறார்கள், அவரோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அவர் எப்படியெல்லாம் தேவைகளை சந்திப்பார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் இப்பொழுது இந்த நிமிஷத்துல அவங்க ரொம்ப தூரத்துல இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 300 அடி 200 முழம் என்று வேதம் சொல்லுகிறது. 200 முழ தூரம் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு. 300 அடி தூரத்தில் இருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா அவரை தெரியல, இயேசு கிறிஸ்து என்று தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், இயேசுவை அறியாத ஒரு நிலையில நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உன் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருக்கும் உனக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் இருக்கிறது. அந்த தூரத்தினாலே நீ அவரை அறியாமல் இருக்கிறாய் என்றால் இன்றைக்கு அந்த தூரம் குறையட்டும். நீ ஆண்டவரை கிட்டி சேர ஆண்டவர் உனக்கு கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை அறிந்து கொள்ளுவாயாக. உன் தேவைகளை சந்திக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவைகளை சந்திக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. என் தேவைகளை சந்திக்கிறவர்கள் மனிதர்கள் அல்ல. நல்லா கவனிங்க. இன்றைக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல இருக்கிறவங்களெல்லாம் நம்ம திட்டிகிட்டு இருக்க கூடாது. எங்க அண்ணன் கொடுக்கல, என் தம்பி கொடுக்கல, எங்க அப்பா கொடுக்கல, எங்க அம்மா கொடுக்கல, அவங்களுக்கே யாராவது கொடுத்தா நல்லா இருக்கணும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாவம். அதனால இவங்க கொடுக்கல நினைக்க கூடாது. நீங்க நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அது என்னன்னா, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை
ஏறெடுக்கிறேன் என்பதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்களை நீங்கள் ஏறெடுங்கள், தேவனை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வந்த மாத்திரத்துல அவர் வேற ஒண்ணுமே பேசல. வந்த உடனே என்ன தெரியுமா சொல்றாரு? இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். நல்லா எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றுமில்லை. நல்லா சொல்லுங்க. அதே பாட்டு தானே நம்மளும் பாடுவோம் ரொம்ப நாளா. ஒன்றும் இல்லையா ஐயா, கையில காசு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா அப்படின்னு. அது இல்லைனாலே அங்க நீ ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறன்னு அர்த்தம். கிறிஸ்துவை நீ அறியலன்னு அர்த்தம். கிறிஸ்துவனுடைய சமூகம் வாழ்க்கையில இல்லைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒண்ணும் இல்லையாப்பா, அப்ப கொஞ்சம் படகுல வலைய வலது புறத்துல போடுங்கள் என்று அவர் சொன்னார். அப்பொழுது நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள் என்றார். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று சொன்னார். அப்படின்னா கவனிங்க, சில ஆட்கள் எப்பவுமே, நம்ம ஆட்கள் இந்த அறிவாளிகள்லாம் பாருங்க, நம்ம ஊர்ல பகுத்தறிவுவாதிகள்னு சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் பகுத்தறிவுவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அதுக்கு நம்ம ஊர்ல தீகா கட்சி அது இது நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன கட்சியோ என்ன அறிவோ, ரைட்டு. இந்த பகுத்தறிவுவாதிகள்லாம் எப்படின்னா, ஏன் என்று கேள்வி கேட்க பழகி கொண்டவர்கள். ஏன், எப்படி, எதற்கு, இப்படி கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு சும்மாவே இருக்கவே முடியாது. நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் அறிவாளிகளாய் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்றேன், ரொம்ப படிச்சு ரொம்ப அறிவு உங்களுக்கு மூளை எல்லாம் காது வழியா வழிகிற ஆட்களுக்கு நான் சொல்லுகிறேன், என் வீடியோவை யூடியூப்ல கேட்கிற, ஃபேஸ்புக்கில் கேட்கிற நண்பர்களுக்கு சொல்லுகிறேன், அறிவு காது வழியாய் வருகிற அறிவு ஜீவிகளுக்கு நான் பேசக்கூடிய காரியம் என்னன்னா, அறிவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா ஆண்டோட அற்புதத்தை உங்களோட வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. என்னைக்கு நீங்க அறிவை முயற்சிக்கிறீங்களோ அன்றைக்கு ஆண்டோட அற்புதம் உங்களுக்கு தூரமாய் போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் அறிவுக்கும் விசுவாசத்துக்கும் ரெண்டுமே நேர் எதிரான திசையில பயணிக்கக்கூடியது. ஆண்டவருடைய அற்புதங்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு, அறிவாளிகளுக்கு கிடையாது. கவனிங்க, வலைய வலது புறமா போட சொன்ன உடனே நம்பாளுங்களா இருந்தா, ஏன் வலது புறம் போடணும், ஏன் இடது புறம் போட்டா என்ன, இடது புறம் போட்டாலும் மீன் தான் கிடைக்க போகுது, வலது புறம் போட்டாலும் மீன் தான் கிடைக்க போகுது, அதுல என்னங்க வலது புறம் போடணும் கேள்வி கேட்பான் நம்மால். உடனே இன்னொருத்தன் சொல்லுவான், சார் நீங்க நாங்க நைட்டெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம் சார், நாங்க நைட்டெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், இங்க இருக்கிறதெல்லாம் யார் தெரியுமா, இங்க எங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் யார் தெரியுமா, பீட்டரு, செபதேவன் குமாரரு, இவங்கெல்லாம் யார் தெரியுமா, வெல் ட்ரெயின்டு சார், எக்ஸ்பீரியன்ஸ்டு, இவங்க பயங்கரமான அனுபவசாலிகள், இவங்களுக்கு தெரியாததா, சுனாமிலே ஸ்விம்மிங் போடுறவங்க சார், இவங்களுக்கு நீங்க மீன் பிடிக்கிறதுக்கு கத்துத்தரேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா சார் அப்படின்னு கேட்பாங்க. எங்களுக்கு கடலும் தெரியும், கடலோட ஆழமும் தெரியும், அந்த கடல் இத்தனை ஆழத்துல என்னென்ன ஜீவன்கள் வாழ்துன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க எங்களுக்கு ஐடியாலாம் கொடுக்குறீங்க, இந்த ஐடியா மணி வேலையெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டோம், யாருடைய அட்வைஸ் எல்லாம் பண்ணா நமக்கு என்ன பண்றது இல்ல, பிடிக்கிறதே கிடையாது. தேவனுடைய வாக்கு தத்தங்களை, தேவனுடைய ஆலோசனைகளை ரொம்ப அற்பமா தள்ளி புறம் தள்ளிவிடக்கூடிய ஆட்கள் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை இந்த காலவேளையில நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மாத்திரமே. கவனிங்க, மறு வார்த்தை ஒன்றும் பேசாமல், ஒரு வார்த்தை கூட பேசலங்க. அதாங்க ஆச்சரியமே எனக்கு. இவர் யாருன்னே தெரியாது, இப்பத்திக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் சொன்ன உடனே கேட்கிறான் பாருங்க, அவன் தான் கீழ்ப்படுகிறவன். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லது சொல்றதுக்கு நமக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, நல்லது சொல்றதுக்கு ஒருத்தர் பெரிய அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நல்லது சொல்றதுக்கு ஒருத்தர் நம்மளை விட மேன் மக்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மால் கூட அட்வைஸ்லாம் யார் சொன்னா எடுத்துப்பான் தெரியுமா, அவனை விட பெஸ்டான ஆட்கள் சொன்னாதான் அட்வைஸ் கூட எடுத்துப்பான். இங்க யார் என்று தெரியாத முகமறியாத நபர் ஒருவர் தனக்கு ஒரு ஆலோசனை சொன்ன மாத்திரத்துல ஏன் அந்த ஆலோசனையை கேட்க கூடாது என்று சொல்லி உடனடியாக கீழ்ப்படிந்தானே, அவனுடைய வலைகள் நிரம்பத்தக்கதாக வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வலைகள் கிழியத்தக்கதாக. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக. பாருங்க 6வது வசனம், அங்க அப்படியே அவர்கள் போட்டு
திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை இழுக்க முடியாத அளவுக்கு திரளான மீன்களை ஆண்டவர் அங்கே கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? உடனடியான கீழ்ப்படிதல், இம்மீடியட் ஒபீடியன்ஸ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடனடியாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இது நாள் வரையில முரட்டாட்டம் பண்ணி தேவனுடைய வார்த்தைக்கு மறுத்து பேசிக் கொண்டிருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மறுபதில் பேசாம கீழ்ப்படியணும். மறு வார்த்தை பேசாம கீழ்ப்படியணும். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.